ட்ரேடர்ஸ் பாயிண்ட் அன்பர்களுக்கு சிறப்பு வணக்கம். நம்ம டிஸ்க்ளைமர் எடுத்துக்கிறோம். நம்ம செபி ரிஜிஸ்டர் அட்வைஸரோ ஆர்ஐஓ கிடையாது. நாம் இங்கே பேசக்கூடியது எல்லாமே தகவலாக மாத்திரமே பார்க்கப்பட வேண்டும். இது யாருக்கும் முதலீடு சம்மந்தமாகவோ பங்குகளை வாங்கவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனையும் கொடுக்கப்படலை. எல்லா தொழிலையும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க்கை புரிஞ்சுட்டு எச்சரிக்கையோடு தொழில் செய்யும் போது எல்லாமே நல்லாயிருக்கும். நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வளமுடன் வாழ்க. நண்பர்களே, நம்ம நிஃப்டி நெக்ஸ்ட் 50ல் ரிசல்ட் பப்ளிஷ் ஆன கம்பெனிஸ் பார்த்துட்ருக்குறோம். அந்த வரிசையில் இப்போ நம்ம ஹேவல்ஸ் இந்தியா நம்ம பார்க்குறோம். ஹேவல்ஸ் இந்தியாவை ட்ரெண்ட் லைன் எக்ஸ்பென்சிவ் ஸ்டார் அப்படிங்கிற கேட்டகரி கிளாசிஃபிகேஷன்ஸில் பண்ணியிருக்கிறாங்க. டியூரபிலிட்டி ஸ்கோர் 75 இருக்குது. வேல்யூஷன் ஸ்கோர் 13 தான் இருக்குது. அப்போ ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த்து ஹையாக இருந்தால் கூட வேல்யூஷன் ஓவர் வேல்யூஷனாக இருக்குது. மொமெண்டம் ஸ்கோர் மாடரேட் புல்லிஷில் இருக்குது. அனாலிசிஸ்ட் ப்ரைஸ் டார்கெட் 1679 அப்படின்னு அவங்க இப்போ சொல்லி கோட் பண்ணியிருக்கிறாங்க. இது டவுன் சைடு தான். அதே மாதிரி பிஇ செல் ஜோனுக்கு வந்திருக்கு. சரி, கம்பெனியோட ஃபண்டமெண்டல் கீ மெட்ரிக்ஸை நம்ம பார்ப்போம். இன்ட்ரெஸ்ட் கவர் ரேஷியோ 45 இருக்குது. கரண்ட் ரேஷியோ 1.8 இருக்குது. ஸோ இப்போ ஸ்ட்ராங்காக நமக்கு இவங்க ஒரு சால்வன்சி அண்ட் லிக்விடிட்டி பொசிஷன்ஸ் கம்பெனி வச்சுருக்கிறாங்க. ஆர்ஓசிஇ அண்ட் ஆர்ஓசிஇ 21ஆகவும் ஆர்ஓஇ 17ஆகவும் இருக்குது. ஸோ இப்போ இது எபவ் 10 இருக்குது. அப்படிங்கிறது போக ஆர்ஓசிஇ 20க்கு மேலேயே இருக்கிறதுனால ரிட்டர்னும் ப்ராஃபிட்டபிலிட்டி நல்லா ஸ்ட்ராங்காக வச்சுருக்கிறாங்க. இது ஆல்மோஸ்ட் டெப்ட் இல்லாத கம்பெனி தான். ஸோ இப்போ இது நல்ல ஸ்ட்ராங்கான கம்பெனி. இப்போ நமக்கு ஷேர் ப்ரைஸ் பார்த்தோம்னா ஓவர் வேல்யூட் ஆகிறதுக்கு காரணம் பிஇ 87ஆகவும் பிபி 14.9ஆகவும் இருக்குது. நம்மளை பொறுத்த வரைக்கும் பிஇ 25ஆகவும் பிபி 5க்கு மேலேயும் போகிறத ஓவர் வேல்யூன்னு சொல்லுவோம். சரி, 1 இயர் ஃபார்வர்டு இபிஎஸ் எஸ்டிமேஷன் 26.6 இருக்குது. அனாலிசிஸ்ட் 5.6% பாசிட்டிவான சர்ப்ரைஸ் எதிர்பார்க்குறாங்க. கன்சஸ்னஸ் ரெக்கமெண்டேஷன்ஸ் 36 அனாலிசிஸ்ட் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. அதில் 4 பேர் செல்லாகவும் 14 பேர் ஹோல்டாகவும் பாக்கி 18 பேர் பையும் கொடுத்துருக்குறாங்க. இவங்களுடைய கேஷ் ஃப்ளோ பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இயர் ஆன் இயர் 36% நெட் கேஷ் ஃப்ளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதே மாதிரி ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டியிலேருந்து கேஷ் ஃப்ளோ கிட்டத்தட்ட 245% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 200% இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறது நமக்கு வருது. அப்போ கம்பெனி நல்லா ஸ்ட்ராங் ஆகிட்டே இருக்குது. இதை வச்சுட்டே இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா யூகத்தில் ஏற்றி விட்டுருவாங்க. நம்ம கொஞ்சம் பார்த்து தான் இருக்கணும். இப்போது அதுவாட்டு நமக்கு ப்ராஃபிட் வர்றதை தொட்டு எந்த பிரச்சனையும் இல்லை. ப்ராஃபிட் வர்றதை தொட்டு எந்த பிரச்சனையும் இல்லை. நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கிறது தான் நல்லது. இப்போ இவங்களுடைய ஆனுவல் ரிசல்ட் நெட் ப்ராஃபிட் இயர் ஆன் இயர் 18.6%ஆகவும் நெட் ஆனுவல் ரெவென்யூ 10% இயர் ஆன் இயரும் கூடியிருக்கு. குவார்ட்டர் அண்ட் குவார்ட்டர் ரெவென்யூவும் கூடியிருக்கு. இதில் இருக்கக்கூடிய டிடிஎம் புக் வேல்யூ பார்த்தோம்னா 436, கரண்ட் புக் வேல்யூ 118, டிடிஎம் புக் வேல்யூ 436. இப்போ இவங்களுடைய குவார்ட்டர்லி ரிசல்ட்டை பார்ப்போம். குவார்ட்டர்லி நெட் ப்ராஃபிட் 24% இயர் ஆன் இயராகவும் அதே மாதிரி ரெவென்யூ 12% இயர் ஆன் இயராகவும் கூடியிருக்கு. குவார்ட்டர் ஆன் குவார்ட்டர் Q to Q கூடியிருக்கு அப்படின்னு சொன்னால் ரெவென்யூவும் கூடியிருக்கு, நெட் ப்ராஃபிட்டும் கூடியிருக்கு. நல்லாவே நெட் ப்ராஃபிட் கூடியிருக்கு. அதனால தான் இபிஎஸ் கிட்டத்தட்ட ஒரு 2.5 பாயிண்ட் கூட போயிருக்கு. ஸோ இப்போ இந்த இதில் ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் எப்படி இருக்குன்னு நம்ம பார்ப்போம். ப்ரொமோட்டர்ஸில் அன்சேஞ்சு ப்ளஸ் நோ பிளெட்ஜஸ் எதுவும் இல்லை. இவங்க எஃப்ஐஏஎஸ் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா 1% டிசம்பர் டு மார்ச்சில் ஏற்றி வச்சுருக்கிறாங்க. டிஏஎஸ் 0.3 குறைச்சி வச்சுருக்கிறாங்க டிசம்பர் டு மார்ச். சரி, இப்போ இதில் இருக்கக்கூடிய இந்த இபிஎஸோட இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையும் தூக்கி நம்ம உள்ளே தூக்கி போடுறோம், எக்ஸலில் போடுறோம். அதுக்கு முன்னாடி ஏதாவது பேட்டர்ன் கிடைக்குதா நம்ம பார்ப்போம். மார்ச் மாதம் ரிசல்ட்டுக்கு பிறகு ஜூன் குறையுது அப்படின்னு வந்திருக்கு. இங்கே மார்ச் மாதம் ரிசல்ட்டுக்கு பிறகு ஜூன் குறைஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் செப்டம்பரும் குறைஞ்சிருக்கு. இங்கே செப்டம்பரும் குறைஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் டிசம்பர் மாதம்தான் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதே மாதிரி தான் இங்கே டிசம்பர் மாதம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அப்புறம் மார்ச் மாதம் நல்லாவே இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ இப்போ 2 வருஷமாக இவங்களுக்கு ஜூன் அண்டு செப்டம்பர் குறைஞ்சிருக்கு. 2023லேயும் குறைஞ்சிருக்கு, 2022லேயும் குறைஞ்சிருக்கு. இந்த வருஷம் எப்படி வரப்போகுதுன்னு பார்ப்போம். நம்ம இருந்தாலும் இதுக்கான ஜாக்கிரதையாக நம்ம மூவ் பண்ணுறது தான் நல்லது. இப்போ இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையும் தூக்கி நம்ம எக்ஸலில் போட்டோம்.
இப்ப நம்ம எக்ஸெல்ல வந்து 2 விதமா நம்ம வந்து ஃபாலோ பண்ண போறோம். ஒண்ணு வந்து புக் வேல்யூவோட டிடிஎம். புக் வேல்யூவோட டிடிஎம்ம நம்ம வந்து பேஸ் பண்ணி கொண்டு போறோம். அதுக்கப்புறம் வந்து ஆக்சுவலா இந்த வருஷத்துக்கான புக் வேல்யூ என்ன இருக்குங்கிறதையும் சேர்த்து வச்சு தான் நம்ம வந்து கொண்டு போறோம். இப்ப இது 2த்தையும் சேர்த்து வச்சு நம்ம கொண்டு போவோம். அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு கால்குலேஷன் நான் போடாம விட்டுருக்கிறேன். அத போட்டுக்குவோம். இப்ப புக் வேல்யூ 118 அதுதான் கரண்ட் புக் வேல்யூ. நம்ம லோ எடுத்திருக்கிறது வந்து 348 எடுத்திருக்கிறோம். 348 எடுத்திருக்கிறோம். இதுக்கு வந்து பார்த்தோம்னா, இதுக்கு மெத்தட் வந்து நான் யூஸ் பண்ணது ஃபேர் பிரைஸ் இன்டூ 1.5 தான் யூஸ் பண்ணேன். அப்படி யூஸ் பண்ணினோம்னாக்க இதோட இபிஎஸ் டிடிஎம்க்கு வந்து 580ஆவும் ஆனுவல் எஸ்டிமேஷனுக்கு 613ஆவும் காட்டுது. அதுக்கு கீழே தான் இந்த குவார்ட்டருடைய ரிசல்ட்டாக வருது. ஆனால் இதோடைய ஸ்கோர் வந்து பார்த்தோம்னா 3 மடங்கு கூட தான் இருக்குது. கிட்டத்தட்ட 3லேருந்து 3.5 மடங்கு கூட தான் இருக்குது. இது நம்ம யோசிக்கக்கூடிய ஒரு விஷயமா தான் இருக்கும். அதே மாதிரி இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க இங்கே வந்து நான் வந்து லோ வேல்யூ எதில் டிடிஎம் புக் வேல்யூவில் இருக்கக்கூடிய ப்ரைஸுக்கு வந்து நம்ம பார்த்தோன்னா லோ வேல்யூ வந்து 669 நான் எடுத்துக்கிட்டு அதன் அடிப்படையில் பார்த்தோம்னா 1115 எது இபிஎஸோட டிடிஎம் 1115 எஸ்டிமேஷன் வரைக்கும் நம்ம பார்த்தோம்னா 1179 நமக்கு வந்து காட்டுது. அப்படி காட்டுறத வந்து நான் இங்கே மார்க் பண்ணிக்கிட்டேன். இதுக்கு இடையில 850 வந்து இங்கே இருக்குது. இந்த குவார்ட்டர்லி ரிசல்ட்டுக்காக 850 லோ எடுத்துக்கிட்டு 892 கூட நம்ம வைக்கலாம் இதில். 892 850 850லேருந்து 892 நான் 850 மார்க் பண்ணிக்கிட்டேன். இதுலேயே ஆட் பண்ணிக்குவோம். 850லேருந்து 892ன்னு இந்த ரேஞ்சுக்கு வர்றதுக்கு நெக்ஸ்ட் குவார்ட்டர் இப்போ கீழே இறங்குச்சுன்னா இந்த ரேஞ்சு இல்லாட்டி எங்கே சப்போர்ட் எடுக்குதுன்னு பார்க்கணும். ஸோ இப்போ இது வந்து இப்போ நமக்கு வந்து ஒரு 400 கூட தான் போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிறதா நம்மளுடைய புரிதல். ஏன்னா நமக்கு வந்து லோ வந்து நம்ம எடுத்திருக்கிறது 580லேருந்து 613. அதுக்கப்புறம் அதில் இருக்கக்கூடிய நெக்ஸ்ட் குவார்ட்டர் எதுக்கு டிடிஎம் புக் வேல்யூ டிடிஎம்க்கான நெக்ஸ்ட் குவார்ட்டர்னு அந்த இதில் வந்துச்சுன்னா 850லேருந்து 892 டிடிஎம்மோட புக் வேல்யூ டிடிஎம் புக் வேல்யூவோட இபிஎஸ்ஸை நம்ம கம்பேர் பண்ணும்போது 1115லேருந்து 1179க்கு தான் நமக்கு வந்து காட்டுது. இப்போ இருக்கக்கூடியது 400 கூட தான் போயிட்டுருக்கு. இது ஓவர் வேல்யூடானா என்னை பொறுத்த வரைக்கும் ஓவர் வேல்யூடு தான். இது அட்ஜஸ்ட் ஆகட்டும். எப்படி அட்ஜஸ்ட் ஆகணும் அப்படின்னு சொன்னாக்க இபிஎஸ் வந்து ஒன்று கூடணும், அதே சமயத்தில் புக் வேல்யூ கூடணும். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னாக்க மார்க்கெட் ப்ரைஸ் இறங்கி அட்ஜஸ்ட் பண்ணணும். இதுக்கு மேலே இது வந்து லீட் எடுத்து போச்சு அப்படின்னு சொன்னாக்க அது யூகத்தோட அடிப்படையில் தான் போய்கிட்டு இருக்கு. நிறைய டேட்டா வந்து பெரிய பெரிய இன்வெஸ்டர்ஸ் வச்சுருப்பாங்க. ஆனால் நம்மளை மாதிரி ஸ்மால் இன்வெஸ்டர்ஸ்ட்டு அது வந்து இருக்காது. இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி தான். அதனால நம்ம வந்து தெரியாத இடத்துல எவ்வளோ தூரம் போகலாம் அப்படிங்கிறது இண்டிவிஜுவல் டிஸ்கிரிப்ஷன் தான். அதை பார்த்து நம்ம பண்ணிக்கணும். தகவல் நமக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம். நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வளமுடன்.